பணம் வருதுன்னு சொல்லி அவதூறு பரப்பி பார்த்தானுங்க. திமுக ஆதரவா போறாங்கன்னு அவதூறு பரப்பி பார்த்தானுங்க. சிஎம் சந்திச்ச பிறகுதான் திட்டுறாங்கன்னு அவதூறு பரப்பி பார்த்தாங்க. இப்போ நாம் தமிழுக்கு ஓட்டு குறைஞ்சிரும். உங்க வேலையை பாருங்க ப்ரோ. ப்ரோ உங்க கட்சி வேலையை பாருங்க ப்ரோ. தளபதியை விட்டுருங்க ப்ரோ. எங்களையே ஏன் ப்ரோ பேசுறீங்க? ஒருத்தர்னா உங்களுக்கு வேற வேலையே இல்லையாங்க? எங்களே ஏங்க எனக்கு வேற வேலையே இல்லைங்க. சரி எனக்கு வேற வேலையே இல்லை, விட்டு. நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லு. இல்லங்க நீங்க கேட்கிற கேள்வி பதில் சொல்ல மாட்டேன். அவங்க எல்லாம் கண்டுக்காதீங்க. நாம் டிவி கேக்கும் டிஎம் கேக்கு தான் போட்டி. டிவி கேக்கும் டிஎம் தேட போட்டி. டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டியில நான் கேள்வி கேட்டா நீ ஏன் பதட்டப்படுற? நான் கேள்வி கேட்டா நீ ஏன் அச்சப்படுற? நான் கேள்வி கேட்டா நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நான் கேட்கிற கேள்வி உன்னுடைய மண்டைக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கு. நான் கேட்கிற கேள்வி உன்னுடைய மூளைக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கு. இந்த தாவேக்காவுடைய கொள்கை தாவேக்காவோட தலைவர் விஜய் இதுவரைக்கும் ஏன் பிரஸ் மீட் கொடுக்கல? பிரதமர் நிதி அறிக்கை வாச்சாதான் இவர் பிரஸ் மீட் கொடுப்பாங்க. ஆட தெரியாத சிலுக்கு கால சுலுக்குன்னு சொல்லலாம். அந்த கதையால் தான் முதலமைச்சர் எப்போ பிரஸ் மீட் கொடுக்குறாரோ அதுக்கு அடுத்த நாள் தான் நாங்க கொடுப்போம். முதலமைச்சர் தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. வெள்ளத்தம்பம் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அவரால் எது முடியுமோ கொடுத்துட்டு இருக்காரு. அது சட்டியில் தானே ஆப்பட வரும். அவர்கிட்ட அவதான் வரும். நீ கொடு. நீதான் ஒவ்வொரு படத்துலயும் கத்து உள்ள சார் படத்துல மட்டும் 20 நிமிஷம் ஆத்துன்னு குழாய்க்குள்ள இருந்து வெளியே வந்து பேசுவீங்கல்ல, விவசாயம் கூட்டி வச்சுக்கிட்டு. எனக்கு அது ஒரு மரம் படத்துக்கு சார் மரம் அப்படின்னு பேசுவீங்கல்ல, இப்ப பேசுங்களேன் அதே மாதிரி கூட்டி வச்சுக்கிட்டு. இந்த பிராண்டை உடைக்கிறது தான்டா நான் பெரிய ஆளு. அந்த பிராண்டு எந்த பிராண்டு? தளபதிங்கிற பிராண்ட். அந்த பிராண்டை உடைக்கிறது நான் பெரிய ஆளு. பாத்துருவோமா? நீ பெரிய நடிகை, உச்சபட்சம் 200 கோடி 1000 கோடி, நான் ஒண்ணுமே கிடையாது. பாத்துருவோமா?